என்ன நடந்து ஸ்டார்டிங் நடந்து இன்ன வரைக்கும் நடந்து தெரியணும். இதை ஓப்பனா உங்களுக்கு தெரியணும், புரியணும். இதை நான் சொல்ல ஏத்துக்க மாட்டீங்க, அதனால அண்ணனை கூப்பிட்டு பேசுறோம். ஜாக்குவார் தப்பு செய்யறான்னு சொல்லிட்டு நம்ம வரோம் வெளியில. அதே தவிர வந்து சக்கரவர்த்தி செய்யும் போது கஜா புயல் என்ன நடந்தது, இந்த வீடியோ ஆதாரமே இருக்கு. அதுக்கு என்ன நிவாரண பொருள் கொண்டு போனங்கிற வீடியோவே இருக்கு. இது நம்ம ஊருக்குள்ள சொல்ல பொதுக்குள்ள நடந்தா சொல்லுவோம் நம்ம. ஆமா, இப்போ எனக்கு ஒரு அதிகாரம் கொடுங்க, ஏன்னா சங்கத்தை செயல்படுத்த முடியல, ஏசி பில்லு கட்டணும் அப்படின்னு. உன்னை நான் தொலைசாங்க ஃபோன் பண்ணுறேன், எப்படி அவன் பணம் வாங்கினா எனக்கே தெரியாது. அவருக்கே தெரியாம எப்படி நடந்தது. 25,000 பணம் வாங்கினதுக்கு என்னென்ன செலவு பண்ண, எவ்வளோ பேலன்ஸ் வச்சிருக்க அப்படிங்கிற கூத்துறத போடு. ஸோ அந்த காயத்ரி ஸ்டாப்பே கிடையாது, இவர் ஸ்டாப்பும் கைது. அப்போ உறுதியாயிருது. தலைவரும் சொல்றாரு, செயலாளர் சொல்றாரு, இவரு உறுதியாயிருதுல்ல. அவர் செக் கொடுத்தா அது பவுன்ஸ் ஆகுங்கிறது 100% தலைவர் ஜாக்குவார் தங்கம் அவருக்கு தெரியும். தெரிஞ்சிருந்து அந்த செக் கொடுக்குறாரு. நம்ம 3 பேர் போராடணும். கண்டிப்பா நம்மள கேட்கணும்ல, சாவி வாங்கணும். வேணுங்கிறப்ப கூப்பிட்டீங்களா, எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க கூப்பிட்டீங்களா, எல்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்கல்ல, எங்களை கேட்காம சாவி கொடுத்துருக்க கூடாது. இன்னொன்று கையெழுத்தும் போட்டுக்க கூடாது. அவர் தலைவர் வந்து ஆஃபீஸுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா உறுப்பினர் நல்லா நடக்காதுன்னு சொல்லிட்டு ராத்திரி பகல் ஆஃபீஸ் கொண்டு போகிறாங்க சொன்னது. பயிலாவில் என்ன இருக்கோ அந்த பயிலா பிரகாரம் தான் எதுவுமே பண்ணணும். இவரும் பயிலா மதிக்கிறது இல்லை, அவங்களும் பயிலா மதிக்கிறது. இது கரி டிவி. நான் உங்கள் கரிஜேஎஸ் மணிமாறன். கரி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாட்களாக கில்டு சங்கம் வந்து இயங்காமல் இருக்குது. குரல் கொடுக்குறோம். அந்த உரிமை குரல் வந்து எல்லா இடத்துலையும் உழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ண இருக்காங்க. வணக்கண்ணே. சார், இப்போ கில்டு சங்கம் ஒரு 150 நாள் மேலே கூட்டியிருக்கு. இது எல்லாமே உறுப்பினர்களும் தெரியும், நமக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து என்னன்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு ஜட்ஜி சைட்லேருந்து ஒரு பெட்டிஷனு, அவங்க சைடில் ஒரு பெட்டிஷன் போட்டாங்க, தேர்தல் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஜட்ஜும் என்ன பண்ணாரு, அந்த 2 பேரும் மனு போட்டாங்க. ஆனால் மனு போட்டப்பே அவங்க ஒரு முடிவு பண்ணிக்கலாம், இல்லை சார் நான் வந்து ரிசைன் பண்ண போகிறேன், நீங்கள் வந்து தேர்தல் அதிகாரியா எங்கள் 2 பேர்த்து விட்டுருங்க சார், நாங்கள் ரிசைன் பண்ண போகிறோம், நீங்கள் யாராவது 2 பேரும் போட்டுக்கலாம்னு சொல்லி விவாதம் பண்ணிடலாம். ஜட்ஜிட்டு முறையிட்டுருக்கலாம். பட் அவங்க முறையிட்டாங்களா இல்லையான்னு சரியான விளக்கம் தெரியல. ஆனால் அந்த ஆர்டர் வந்த பிறகு அவங்க 2 பேரும் ரிசைன் பண்ணிட்டாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. என்னன்னா ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம வந்து போராடி கோர்ட்டுக்கு போய் ஒரு ஜட்ஜை நியமிக்கிறாங்க. அந்த ஜட்ஜு கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணுறாங்க. ட்ராவல் பண்ண உடனே திடீர்னு ஒரு கட்ட முடிவு போகிற சமயத்தில் அவங்க ரிசைன் பண்ணிக்கிறாங்க. அடுத்து ஒரு 2 பேர் வராங்க. கொஞ்ச நாள் போகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் வந்து முடிவு போகிற சமயத்தில் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம கில்டு சங்கத்து வந்து அவங்களுக்காக அமௌண்ட்டு ஒவ்வொரு ஜட்ஜிக்கும் அமௌண்ட் போயிட்டே இருக்கு. நம்ம சங்கத்துக்கு போனால் விரையாக ஆகிட்டே இருக்கு. பட் அது உண்மையாக அந்த ஜட்ஜாக இருக்கிறவங்க இது புரிஞ்சுக்கிறாங்களா புரிஞ்சுக்கலையான்னு தெரியல. ஒவ்வொரு டைம் அது மாதிரி பண்ணிடுறாங்க. இப்போ கடைசியில் பார்த்தா அப்புறம் இந்த ஜட்ஜை ரிசைன் பண்ண போறாருன்னு தெரியும். அவருக்கு சில சூழ்நிலைகளுக்கு நம்ம சைட்லேருந்து போய் கேட்டிருக்காங்க. இவ்வளோ வந்து இப்போ ஆர்டர் வந்திருக்கு, நீங்கள் வந்து எலெக்ஷன் நடத்தி கொடுங்க, ஜூன் 5 பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு சில ஒர்க் இருக்குது, இன்னொருத்தர் எனக்கு பர்சனலாக ஒரு ஒர்க் இருக்குது, ஸோ அதனால் நான் ரிசைன் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. இது வந்து ஆர்டர் வந்த பிறகு என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னன்னா, இந்த ஆர்டர் வந்த பிறகு சொல்றதுக்கு இவங்க எலெக்ஷன் வேணும்னு கேட்டாங்களா. ஏன்னா ஒரு தலைவர்கிட்ட வந்து செக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சு, இவங்களுக்கு சம்பளம் வரல, இது தேர்தல் உடனே நடத்தணும், நாங்கள் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க மனு அவங்க சைட்லேயும் போட்டாங்க. அவங்க சைடில் வந்து தேர்தல் வேணும்னு சொல்லி போட்டாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி 3-4 மாதம் அதுக்காக வெயிட் பண்ணி பண்ணும்போது இப்போ அந்த ஜட்ஜி 2 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு தேர்தல் என்னைக்குன்னு தெரியல. இது விஷயமா வந்து எந்த தரப்பு, ஏன்னா தலைவர் ஜாக்குவார் தரப்பு போட்டாங்களான்னு தெரியல. அதுக்கு பிறகு ரெகுலராக போடுறவங்க யாரும் போடல. இன்ன வரைக்கும் நான் வந்து ஒரு சில சார்பாக நின்றுட்டு இருந்தேன். இப்போ எனக்கு என்னன்னா இது இழுத்துட்டே போகிறதால நம்ம தனிப்பட்ட முறையில் உங்களோட இயங்கி உங்களை மாதிரி ஒரு 10 பேர் இயங்கி நம்மளே ஒரு கேஸ் போடுவோம். இதுக்கு எல்லாம் முக்கிய காரணம் என்ன நடக்குது, எதனால ஃபால்ட் அப்படிங்கிறதான் இது இந்த நேர்காணல். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஒரு கமிட்டி மெம்பராக இருந்து நான் டிராவல் பண்ணதால எனக்கு சில நானும் எவ்வளோ போராடி போனால் முழுக்க முடிவு போகிற நேரத்தில் ஏதாவது ஜட்ஜி அவங்க ரிசைன் பண்ணிடுறாங்க. ஸோ எதாவது நம்ம ரிசைன் பண்ண பிறகு கோர்ட்டுக்கு போக வேண்டியதாக இருக்கு. ஏன்னா கோர்ட்டுக்கு போனால் தான் ஒரு தீர்வு கிடைக்குது. இப்போ மறுபடியும் கோர்ட்டுக்கு இது வரைக்கும் யாரும் கோர்ட்டுக்கு போனதா எனக்கு தெரியல. ஜாக்குவார் போனாரான்னு தெரியல, ஆனால் அதர் பார்ட்டி போனாங்கன்னு தெரியல. ஆனால்
இது ஆர்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு, யாருமே போகல. நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். வந்து வந்து உட்காருவாங்க ஜட்ஜஸ், ஏதோ தரப்பு மிரட்டிச்சுன்னுவாங்க, போயிடுவாங்க. அது யார் மிரட்டினா நமக்கு இன்னும் தெரியல. வராம போன கதையும் இருக்கு, வந்து போன கதையும் இருக்கு. ஆனா இது வரைக்கும் நம்ம சந்திச்ச பிரச்சனை இல்லை. இவ்வளவு தூரம் வந்துட்டு எலெக்ஷனை நெருங்கி வரும் பொழுது அவங்க ரிசைன் பண்ணிட்டு போறது வந்து முதல் முறையா இது நடக்குது எனக்கு தெரிஞ்சு. வேற ஏதாவது சங்கத்துல நடந்துதான்னு கூட எனக்கு தெரியல. என் அனுபவத்துக்கு ஒரு நெருங்கி வந்துருச்சு. ஏன்னா இது எவ்வளவு பெரிய சட்ட போராட்டம்னு அவங்களுக்கே தெரியும். ஏன்னா நீதிபதிகள் பேச்சே கேட்க மாட்டார் தலைவர். அவர் ஒரு ஆர்டர் போட்டாருன்னா ஒபே பண்ண மாட்டார் தலைவர். அவர் திரும்பி அவங்க மேலேயே நீதிபதிகள் மேலேயே வழக்கு தொடுப்பாரு, நீதிபதிகளே அலக்களிப்பாரு, நீதிபதிகளுக்கு பணம் தராம லாஸ்ட்ல செக் பவுன்ஸ் ஆகிற அளவுக்கு எல்லாம் பண்ணாரு. ஏன்னா அவர் செக் கொடுத்தா அது பவுன்ஸ் ஆகுங்கிறது 100% தலைவர் ஜாக்குவார் தங்கம் அவர்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்து அந்த செக் கொடுக்குறாரு, அந்த செக் பவுன்ஸ் ஆகுது. அதனால வந்த வினைதான் இன்னைக்கு வந்து 2 நீதிபதிகள் இன்னைக்கு எட்ஜில் வந்து விலகிறதுக்கான காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம கேள்வி கேட்காத வரைக்கும் இது நடக்கவே நடக்காது. இப்போ நீங்க ஈசி உறுப்பினர், நீங்க வந்து வழக்கு தொடுக்கலாம். நாங்க வழக்கு தொடுக்க முடியாது. ஆனா உங்களுக்கு உறுதுணையா நாங்க இருக்கலாம், எல்லாரும் இருக்கலாம். அதை செய்யணும். அதை செய்யறதுக்கு முன் வரணும், எல்லாரும் முன் வரணும். பிரச்சனையே தான். இப்போ ஒருத்தர் குரல் கொடுத்தாருன்னா உடனே அவர் தலைவராக போறாரு, அவர் செயலாளராக போறாரு, அவர் ஒரு தேர்தல் நிக்க போறாரு, அதனாலதான் குரல் கொடுக்குறாருங்கிற. இதுல ஒரு சின்ன நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஜாக்குவார் கூட தான் ஜெயிச்சோம், நம்ம எல்லாம் ஜெயிச்சோம். ஸோ ஜாக்குவார் சரியில்லைன்னு சொல்லி இங்கே நம்ம வந்தோம். நான் துரைசாரோட ஃபாலோ பண்ணேன். அப்போ ஃபாலோ பண்ணும்போது என்ன சொன்னா, நம்ம உங்களை மாதிரி போராட்டம் ஒரு 50-60 பேர் எனக்கு தெரிஞ்சிருக்கும். கூப்பிட்டு கொடுத்து வாங்க சொல்லி இவ்வளோ போராடி இன்னைக்கு ஒரு எலெக்ஷனே கொண்டு வந்தோம்னா இந்த 50 பேர் தான். நான் சொல்லும்போது என்ன சொன்னேன், துரைசார்ட்ட சொல்லும்போது, தலைவர் செயலாளர் பொருளாளர் அப்படிங்கிறத வந்து ஒரு மதிப்பு மிக்க அந்த போஸ்ட், ஒரு மதிப்பு மிக்க போஸ்ட். அந்த நிர்வாகிகளை பொறுத்தவரை வந்து நம்ம யார் நல்லா உட்காந்து இந்த சங்கத்துக்காக யார் போராடினாலும் அவங்க உட்காந்து ஒரு முடிவு பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இது என்ன நடக்குதுன்னு தெரியல. நான் தலைவர், நீ செயலாளர், நீ பொருளாளர் சொல்லிட்டு இங்க நமக்குள்ளே வந்து சண்டை வந்துட்டு இருக்கு. அவங்கவுங்க ஜம்பு பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணணும், கமலாந்தனும் அவர் ஒரு பக்கம் டிராவல் பண்றாரு, துரை என்ன ஒரு பக்கம் டிராவல் பண்றாரு. அவங்க வந்து இவங்களை குறை சொல்றாங்க, இவங்க அவங்கள குறை சொல்றாங்க. ஓகேவா? நான் என்ன பொறுத்தவரை நான் தலைவர், செயலாளர், பொருளாளர் அப்படிங்கிறது என்னதான் கிடையாது. என்ன பொறுத்தளவு தலைவர் ஜாக்குவார் வந்து அராஜகம் முடியணும், அவரு வரக்கூடாது. ஏன்னா நிறைய தவறு பண்ணி நம்ம நோக்கமே அதான். சரி, நானும் சரி, நம்ம ரஞ்சித்தும் சரி, அங்கிருந்து வெளியே வந்து போராடுறதுன்னா இந்த ஒரு சங்கத்தை ஒரு நல்லா ஒப்படைக்கணும், நல்லபடியா செயல்படணும் நம்ம வரோம். ஆனா இங்க நம்ம தலைவர் ஜாக்குவார் தவிர இங்க இருக்கிற இவங்க நல்லா போயிட்டு இருந்தவங்க இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வராதால இப்ப கொஞ்சம் ஒரு தேக்க நிலை உருவாகுது. நம்ம அதை பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் ஒற்றுமையா இருக்கும்போது ஒரு விஷயம்னா உறுப்பினர்கள் வந்து பணம் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். பேர் சொல்லக்கூடாது. நிறைய பேர் வந்து உறுப்பினர்கள் வந்து சங்கம் ஏதாவது போகட்டும்னு சொல்லி கேஸுக்கும் சரி, சாப்பாடுக்கும் சரி அந்த காசை அவங்க கொடுத்துருக்காங்க. இன்னைக்கும் நம்ம உறுப்பினர்கள் வந்து நம்ம கேட்டோம்னா செய்வாங்க. அந்த அளவு தான் உறுப்பினர்கள். ஏன்னா ஒரு உறுப்பினர் வந்து எப்படியாவது சங்கத்தை வந்து நல்லபடியாக கொண்டு வரணும் அப்படிதான் இருக்காங்க இங்க. ஆனா இப்போதைக்கு சங்கத்தை விட தலைவர், செயலாளர், பொருளாளர் நான் தாங்க கூட்டி தான் இங்க இருக்காரு. என்னுடைய நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், நான் துரை அவர்கள போய் சேர்ந்தேன்னா துரை அவர்கள் கரெக்டா இருக்கிறார், ஜாகுவாருக்கு எதிரான ஒருவர் அப்படின்னு தான் போனோம். அவர் மிகப்பெரிய தலைவர், அவர் வந்து அப்படியே திருப்பி போட்டுவாரெல்லாம் யாருமே போகல. யாரும் நீங்க போனீங்களா தெரியாது, நான் போகல, அப்படி போகல. ஜாக்குவாருக்கு நிகரா ஒருத்தர் எதிரியா யார் இருக்காருன்னா அவர் இருக்கார், அவருக்கு ஆதரவு தருவோம் அப்படின்னு தான் சொல்லி போனோம். நீங்க சொன்ன மாதிரி ஒரு 50 பேர் போராடி இருக்கோம். ஆனால் அங்க 5 பேர் தான் சொல்லப்படுகிறது. அது தவறு. நான் என்ன சொல்றேன், என்னோட தலைமையில் அப்படின்னு சொல்லி துரை அவர்கள் சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையே கிடையாது. என்னுடைய தலைமையில் உறுப்பினர்கள் வந்தாங்கன்னா சந்தோஷம். ஆனால் ஒரு 5 பேர் தான் சொல்லப்படுகிறது. அன்னைக்கு உங்க பேரும் சொல்லப்பட்டது. ஆனாலும் நீங்கள் அதை எதிர்த்து குரல் கொண்டிருக்கீங்கன்னா அது நியாயமான குரலா இருக்கும். அதான் அந்த நியாயத்தை தான் நான் எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறேன். நான் வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம ஒண்ணுமே அங்கீகாரம் தான் கேட்டோம். நான் வந்து மணிமாறன் போறானாரு, MC சேகர் போறானாரு, ரஞ்சித்து போறான்னு சொல்ல வேண்டாம். ஒரு தலைவர், நீங்க செயலாளர் இருக்கீங்க, உங்க தலைமையில் எல்லாரும் கூடி இருக்கும் போது சொல்லணும். நீங்க தேவையில்லாத ஒரு நபரின் பேரையும் அங்க உள்ள சொருகிறீங்க. அப்போ அவர் மட்டும் தான் உங்கள்கிட்ட போராடுறாரா ஒரு எண்ணம் வந்ததுனாலதான் நான்லாம் விலகினேன், வேற ஒண்ணு இல்லை. அப்போ இது வந்து வேற ஒரு பாலிடிக்ஸ் போகுது. இது வந்து ஒரு தலைமை, இவர் வந்து செயலாளர், ஒரு பொருளாளர் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு போராடுறாங்க. அப்போ இன்னொருத்தர் உள்ளே நுழைவதை வந்து அவங்க வந்து விரும்பலைங்கிறது தான் விஷயம். தார்மீக அடிப்படையில் ஜாகுவார் நீங்க சொன்ன அதே கருத்து தான். ஜாகுவார் தங்கம் என்கிற ஒரு தலைவர் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அராஜகம் ஒழியணும், அந்த அராஜகம் ஒழியறதுக்காக ஆதரவு தர தான் போன ஒழிய சீட்டு கேட்டு போல. அப்படி சீட்டு கேட்டு போகாத என்னையே அவர் தவிர்க்கிறாருங்க பொழுது அப்ப அதுக்குள்ள ஏதோ ஒரு பாலிடிக்ஸ்ங்கிறத நான் வெளியே வந்தேன். எல்லாரும் சொல்லுவாங்க ஜாகுவாரோட இருந்தாரு, அப்படியே துரையோட வந்தாரு, துரைட்டு வந்து இப்ப தனியா வராரு, இப்ப சேகரோட சேர்றாரு. அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லார் உணர்வும் ஒரே உணர்வு தான். அந்த உணர்வுக்கு எதிர் கருத்து அங்க வரும் பொழுது அங்கிருந்து வெளியே வரும். அவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து எலெக்ஷன் வர வரைக்கும் எலெக்ஷனுக்கு கொண்டு வருவோம். எலெக்ஷனுக்கு கொண்டு வந்த பிறகு இந்த நமக்குள்ள போராடின ஒரு 50 பேர், என்னுடைய கருத்துல நம்ம எத்தனை பேர் போராடணுமோ எலெக்ஷன் வர வரைக்கும். ஏன்னா எலெக்ஷன் வந்த பிறகு அறிவிச்ச பிறகு இன்னைக்குதான் தேர்தல்.
இன்னைக்கு தேர்தல் அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு மீட்டிங் போட்டு இந்த இவ்வளவு தலைவர் இந்த நிற்கிறார் உங்களுக்கு ஓகேவா, செயலாளர் என்ன நிற்கிறார் உங்களுக்கு ஓகேவா, இந்த பொருளாளர் என்ன நிற்கிறார் உங்களுக்கு ஓகேவா, இந்த கமிட்டி மெம்பர் என்ன நிற்கிறார் ஓகேவா அப்படின்னு சொல்லி இந்த சங்கத்துக்காக எல்லாம் ஒற்றுமையா செயல்பட்டு பாருங்க. அவங்களாம் கேட்டு வச்சு பண்ணனா இந்த சங்கம் நல்லா இருந்திருக்கும். ஆனா இங்க வந்து என்னன்னா இப்ப எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்னும் வந்து அணியா ஃபார்ம் பண்ணல. நம்ம என்ன சொல்றோம்னா எல்லாத்தையும் ஒற்றுமை கொண்டு வருவோம். நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம ஒற்றுமை கொண்டு வருவோம். ஒற்றுமையா வந்த பிறகு நம்ம துரை சார்ட்டையும் பேசுவோம், கமலஹாசன் சார்ட்டையும் பேசுவோம், ஜம்பு சார்ட்டையும் பேசுவோம். இது வந்து சின்ன சின்ன ஊழல் தான், இது பெரிய இது கிடையாது. ஸோ இதெல்லாம் ஒற்றுமையாக்கி ஜாக்குவாரை நம்ம எதிர்த்து ஒரு நல்ல நிர்வாகம் கொண்டு வருவோம் அப்படின்னு தான் நீங்களும் நானும் ரஞ்சித்தும் நந்துதாசனும் எல்லாமே போராடுறோம். இதுக்கு நான் வேலைக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் பார்த்துட்டு வரோம். அதுக்கு என்னுடைய எண்ணம் ஃபுல்லாவே சங்கத்துக்கு ஒரு நல்ல தலைமை வேணும், மக்களுக்கு உறுப்பினர் நல்லா நடக்கணும் அப்படிதான் போராடுறோம். நான் வந்து எந்த உறுப்பினரும் சார் இவரு தான் தலைவர், இவர் ஓட்டு போடுங்க சார் செயலாளர், நான் செயலாளர் அப்படி யாரையும் சொன்னதே இல்லை. எலெக்ஷன் வரட்டுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ஒரு சாரா நான் தான் பொருளாளர், இவரு தான் தலைவர், இவரு தான் செயலாளர் அப்படின்னு சொல்லி சொல்றதா என் தனிப்பட்ட முறையில எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. ஏன்னா இந்த சங்கத்துக்காக வந்து ராத்திரி பகல் காசு கஷ்டம் கூப்பிட்டு நேரத்துக்கு உடைந்து நீங்க இந்த சங்கத்தை ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து கூப்பிட்டு வந்து கேட்கும்போது சார் உங்களுக்கு இந்த போஸ்ட், உங்களுக்கு என்ன போஸ்ட் வேணும், நீங்க இவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க, நீங்க ஓடிச்சிருக்கீங்க, கூப்பிட்டு நேரத்துக்கு வந்துருக்கீங்க. சில பேர் காசு கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனா நம்ம கூட நின்று போவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது நீங்க போஸ்டிங் நிற்கிறீங்களா, ஏன்னா நீங்க சங்கத்துக்கு நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஓடிடும் போது உங்களுக்கு ஒரு பதவி கொடுத்து நம்ம உறுப்பினர் பண்ணணும். அடுத்து சில உறுப்பினர் இருப்பாங்க, நியாயமான உறுப்பினர் இருப்பாங்க, அவங்க யாராவது இது வந்து ஒரு தனி அராஜகம் கிடையாது. நம்ம உறுப்பினர்களுக்கும் நாங்க ஒரு அணியா ஜாக்குவார் காம்போஸ்ட் ஒரு அணியா இருக்கிறோம். உங்களை உறுப்பினர்ல யாராவது நீங்க கமிட்டி மெம்பரோ இல்ல ஏதாவது போஸ்டிங்கன்னா சொல்லுங்க அப்படின்னா, சப்போஸ் உறுப்பினர் ஒன்று ரெண்டு ஏதாவது சொல்றாங்கன்னு வச்சுக்க வாங்க அப்படி பேசி ஒரே அணியா ஜாக்குவாருக்கு ஆப்போசிட்டா ஒரே அணியா ஆரம்பிச்சு ஜாக்குவாரை வைக்கணுங்கிறது தான் என்னுடைய எண்ணமும் சரி, உங்களுடைய எண்ணமும் சரி. இதை நோக்கிதான் நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம இன்னமும் ரெண்டு தரப்பு பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா முடிவு வருதுன்னு சொல்லிட்டு இதுல வந்து எந்த வித மாற்று கருத்துமே எனக்கு இல்லை நீங்க பேசுனதுல. ஏன்னு கேட்டீங்கன்னா துரை அவர்கள் ஒரு போஸ்டிங் நிக்கிறதுனா சந்தோஷமா ஏத்துக்குவோம். ஆனா அவர் ஆல்ரெடி ஜெயிச்சிருக்கிறாரு, அவரை வந்து மதிக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. துரை சார் வந்து என்ன போஸ்டிங் கேட்டாலும் சரி கொடுத்துடலாம், அதை கொடுத்துடலாம், தப்பு கிடையாது. அவர் வந்து ஒரு தலைமையில அவரும் சரி, ஜம்பும் சரி, தலைவரும் துரை சாரும் ஜம்புவும் இந்த கேஸுக்காக உழைச்சிருக்காங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. பேர் வந்து என்ன போஸ்ட் கேட்டாலும் அதை கொடுக்கறது நம்முடைய கடமை கொடுத்து ஆகும். மற்ற போஸ்ட்டுக்கு தான் நம்ம வந்து இப்ப எதுவும் பேச வேணாம், அப்புறம் பேசிக்கலாம், அது எலெக்ஷன் வரட்டும் பேசுவோம். அது வரைக்கும் நம்ம ஒற்றுமையா டிராவல் பண்ணுவோம். ஒற்றுமையா இருந்தப்ப உடனே கேஸ் போட்டோம். இப்ப ஒற்றுமை இல்லாத இந்த சைட்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த கேஸும் போகல. நானும் நீங்க தான் பேசணும் சார், நம்ம ஏதாவது கொஞ்சம் பண்ணலாம், பர்சனலா கொஞ்சம் காசு சேர்த்து நம்ம லாயரை வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு எடுத்திருக்கோம். ஜாக்குவாருக்கு நான் அகேன்ஸ்ட் ஆனதால நிறைய விஷயங்கள் நான் சந்திச்சுட்டு வரேன். இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ லாஸ்ட் கேஸ்ல வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் வேணும்னு சொல்லி ஒரு கேஸ் போடும்போது ஒரு 55,000 ரூபா ஆச்சு. அதில் என் பங்குக்கு நான் ஒரு 5,000 போட்டு திருக்குமரன், இன்னும் சில பேர் சேகர், ஃபாரூக் சாரு, கமல்நாதன் சாரு, இப்படி எல்லாத்தையும் துரை சாரும் சில அமௌண்ட் போட்டு எல்லாம் சேர்த்து தான் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து இப்போ லாஸ்டா அந்த கேஸ் வந்துச்சு. அந்த கேஸ்ல நமக்கு ஒரு நல்ல தீர்ப்பு தான் கிடைச்சது, ஜூன் மாதத்துக்குள்ள எலெக்ஷன் வைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு பிறகு இப்ப அப்படியே கமுக்கமாயிடுச்சு, அமைதியாயிடுச்சு. இதை பத்தி பேசவும் இல்லை, இதை பத்தி யாரும் கேஸ் போடவும் இல்லை. அப்ப என்னங்கிறதா நம்மளுக்கு கேள்வி இல்லை. அதுதான் அப்போ என்னென்ன ஒற்றுமை வேணும், வேற ஒரு விஷயமும் இல்லை, ஒற்றுமை வேணும், அதுதான் முக்கியம். நம்ம யாரையும் எதிரியா நினைக்கல, துரை சாரையோ ஜம்பு சாரையோ யாரையுமே எதிரியா நினைக்கல. நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் இப்போ ஒன்றிணைப்போம். தேர்தலுங்கிறது அடுத்த விஷயம், தள்ளி ஓரம் வைப்போம். அதுக்கப்புறம் யாருன்னா தலைவர் நினைச்சாலும் ஏதோ அவங்க டீம் ஏதோ அவங்க கூட இருந்தவங்களுக்கு கொடுத்துட்டு போன பதவி. ஆனா தேர்தலுக்கு முன்னாடி அப்படி அனைவரும் ஒன்றிணையணும். அதெல்லாம் செயலாளர் பொருளாளர்ங்கிற நேம் இல்லாமல் உறுப்பினரா ஒன்றிணையணும். அதுதான் என்னோட விருப்பம். எப்பயுமே நான் தான் சொல்லுவேன், செயலாளர் வந்துட்டாலே அங்கே ஈகோ வந்துருது, நான் சொல்றதான் கேட்கணும், நீ சொல்றதான் கேட்கணும், அதெல்லாம் கிடையாது. உறுப்பினர்களா ஒன்று சேர்ந்து அதுக்கு தலைமையா அவரை போடலாம், துரையண்ணனை போடலாம், ஜம்பு அவர்களை போடலாம். நம்ம எல்லாம் கூட சேர்ந்து உழைக்க தயாரா இருக்கிறோம். இதுக்கு ஒன்றிணைக்கிறதுக்கு யார் தயாராக்குங்கிறதா இப்போ முக்கியம். இல்ல நம்ம ஒன்றி இருக்கிறோம்னா நம்ம மேல ஒரு முத்திரை குத்துறாங்க, இவர் தலைவர் அணிக்க போறாரு, இவர் பெரிய அவரு அப்படிங்கிற மாதிரி வந்துருது. நீங்களும் நானும் சொன்னோம்னா இப்போ துரை அவர்களை தலைவராக ஏத்துக்கிறாங்க நிறைய பேர். அப்போ அவர் தலைமையில் நாங்கள் இயங்க தயாரா இருக்கிறோம். ஆனால் எலெக்ஷனை நடத்துங்க. நாளைக்கு தேர்தல் வரட்டும், துரை அவர்கள் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரால் நம்ம ஜெயிக்கிறோம்ங்கிறது
உறுப்பினர்கள் தீர்மானிக்கட்டும், அது அன்னைக்கு பார்த்துக்குவோம். ஆனால் இன்னைக்கு நம்ம அந்த ஈகோலாம் கலைச்சி தூக்கி போட்டுட்டு நம்ம ஒரு உறுப்பினர்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு முடிவு காணலன்னா இது கடைசி வரைக்கும் இப்படியே போயிட்டு தான் இருக்கும். நீங்களும் ஜம்புவும் ஒன்னா என்னங்க கரெக்ட். ஏன்னா ஜம்பு பிரிஞ்சு ஒரு பக்கம் நிற்கிறாரு, துரை அவர்கள் ஒரு பக்கம் இருக்காரு, துரை அவர்கள் ஒரு பக்கம் இருக்காரு, ஜம்பு அவர்கள் ஒரு பக்கம் இருக்காரு. ஓகேங்களா? ஆனா இதுல வந்து என்னன்னா இவங்களுக்குள்ள 2 ஈகோவா இருக்கு. அதனால இதுல ஒரு பெரிய பிரச்சனை. பேசலாம், பேசி அவரையும் கொண்டு வந்து ஒற்றுமையா இருந்தாதான் நம்ம வந்து நினைச்ச மாதிரி இந்த சங்கத்தை கொண்டு வர முடியும். இல்லைன்னா பலவேறு அணிகளா உருவாகும். கண்டிப்பா பலவேறு அணிகளா உருவாகுது. இது யாராவது ஒருத்தர் பண்ற ஈகோவில் இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போராடி எப்படியாவது நம்ம ஒன்னா சேர்க்கணும் தான் நம்ம நினைக்கிறோம். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். முதல்ல எலெக்ஷன் முடிஞ்சது ரொம்ப நாளைக்கு பிறகு இதே மாதிரி சண்டை போட்டு எலெக்ஷன் வந்துச்சு. அதில் நம்ம ஒரு அணி நின்னோம், அவங்க ஒரு அணி நின்னாங்க, அவங்க ஒரு அணிங்க. அந்த அணியில் கொஞ்சம் பேர் ஒன்றா வந்தாங்க. வந்த உடனே ஒரு மீட்டிங் போட்டாங்க. பாஷா சார் வந்து சாவி அப்போ ஒப்படைக்கிறார், பேங்க் அக்கௌண்ட்லேருந்து சாவியெல்லாம் ஜாக்வார்ஸ்ட்டு ஒப்படைக்கிறாங்க. இப்போ ஒப்படைச்ச பிறகு நம்ம பைலா பிரகாரம் தலைவர் அவர்கள் செயல் பண்ணணும், செயலாளர்கள் செயல் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு தலைவர்கள், என்ன பண்ணுறாரு மெயினாக ஃபஸ்ட்டு இந்த ரூமுக்குள்ளே யாரும் வரக்கூடாதுன்றாரு. ஆப்போசிட் சைடில் என்ன சொன்னாங்க, இது வந்து கான்ஃபரன்ஸ், எல்லாருமே உட்காரலாம், உறுப்பினர் இங்கே வரட்டும், எல்லாம் போட்டு இங்கே உட்காரணும். உங்களுக்கு தனியாக வந்து அந்தாண்ட ஒரு ஏசி ரூம் இருக்குது, அதுக்குள்ளே போங்கன்னு அவங்க தரப்பு. இவர் இல்லை இதுக்குள்ளே தான் வருவேன் கேட்டால் இதில் டாக்குமெண்ட்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு. டாக்குமெண்ட்ன்றது எல்லாத்துக்கும் ஜெயிச்ச பிறகு டாக்குமெண்ட் எல்லாத்துக்கும் பொதுவானது. அவரு மட்டும் கிடையாது. கேட்டானா அவன் மேலே கேஸ் போட்டிருக்கேன், இவன் மேலே கேஸ் போடுறேன். நீ எந்த கேஸ் போட்டாலும் ஜெயிச்சு வந்த பிறகு அந்த நிர்வாகிகளுக்கு தான் அந்த கேஸை டீல் பண்ற அதிகாரம் அந்த நிர்வாகிகளுக்கு. தனிப்பட்ட காசுல நீ கேஸ் போடல, சங்கத்து காசு தான் இது வரைக்கும் கோடிக்கணக்கில் செலவாயிட்டு இருக்கு. ஸோ அது அந்த பக்கம் இப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க, சங்கத்துக்குள்ள வந்து மீட்டிங் போடணும். ஆனா அந்த ஜெயிச்ச 2 பேர் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் லீகல் போய் மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங் நான் போனேன், ரஞ்சித் போனார், நீங்க வந்தீங்களா? நான் வரல. நான் அந்த மீட்டிங் போனேன். மீட்டிங் போகும்போது செக் புக்கில் வந்து தலைவர் கையெழுத்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானம் பாஸ் பண்ணாங்க. நான் சொன்னேன், நம்ம இங்கே மீட்டிங் போடுறதே தப்பு, இந்த மீட்டிங் நம்ம சங்கத்துக்குள்ளே போடணும். அவர் போடக்கூடாது சொன்னால் நம்ம அதை பற்றி தகராறு பண்ணலாம். அவர் இன்னும் எதுவுமே சொல்ல, நீ உள்ள மீட்டிங் போடல. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் நாள் போட்டீங்க, ரூம் பிரச்சனையாச்சு, அதுக்கப்புறம் உட்காந்து பேசணும், அது நீங்கள் பேசலை. இப்போ வெளியே மீட்டிங் போடுறீங்க, இப்பயும் தப்பான ஒரு முடிவு எடுக்கிறீங்க. இப்போ வந்து நம்ம தயாரிப்பாளர் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா தலைவர், செயலாளர், பொருளாளர் 3 பேரும் கையெழுத்து போடலாம் சில சங்கங்களில். ஸோ அந்த மாதிரி கூட பண்ணுங்க. அதை விட்டுட்டு அவர் கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொன்னால் மடி பிரச்சனை உருவாகும் அப்படின்னு சொன்னால் அதை அவங்க கேட்கல. அவங்க என்ன பண்ண, ஒரு பேங்க்ல போய் லெட்டர் போய் தலைவருக்கு அதிகாரம்ன்ற மாதிரி ஏதோ ஒரு லெட்டர் கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே அவர் டென்ஷன் ஆகி அவரு போய் ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. ஜாக்குவார் வந்து இது எனக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு அவரு போய் கொண்டு போய் லெட்டர் கொடுக்குறாரு. பைலாவில் என்ன இருக்கோ அந்த பைலா பிரகாரம் தான் எதுவுமே பண்ணணும். இவரும் பைலாவை மதிக்கிறது இல்லை, அவங்களும் பைலாவை மதிக்கிறது. பைலா என்ன இருக்கோ அதே மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா டி நகரில் ஒரு மீட்டிங் போடுறாங்க. தலைவரே அவங்க 2 பேரும் அவங்க சேர்ந்து தூக்கிட்டா ஏதோ சொல்கிறாங்க. அது சரியாக நம்ம முடிவு வரல. அதுக்கு பிறகு 2 பேருக்கு சண்டை ஆச்சு. இந்த ஈகோவில் 2 பேருக்கு சண்டை ஆச்சு. இந்த சண்டையில் நம்ம வந்து ஒரு 5 பேர் 6 பேர் தான் ஜாக கூட ஜெயிச்சோம். நம்ம ஜெயிச்சு மெஜாரிட்டி ஃபுல்லாக அவங்க இருக்கு. முறைப்படி ஒரு சங்கத்துக்குள்ள வந்து அந்த 10 பேர் சேர்ந்து ஜாக்குவார் மேலே நடவடிக்கை எடுக்கலாம், செய்யல. அவங்க அதை செய்யல. ஏன்னா 19 பேர் பவர்ஃபுல் செய்யல. ஆனா அந்த சமயத்தில் நம்ம எல்லாம் இருக்கோம். இவங்க என்ன பண்றாங்க, வந்தா சண்டை போட வராங்க, இவர் அது பதில பயன்படுத்திக்கிறாரு. அவங்க சண்டை போட வருவாங்கன்னா இவர் பயன்படுத்திக்கிறாரு. ஸோ இவரு இது வரைக்கும் சங்கத்திலே உட்காந்து அது சொந்த வீடா ஆக்கிக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, சாதகத்தை பார்க்குறாரு. அந்த சாதகத்தை அவங்க ஏற்படுத்தி கொடுத்துறாங்க. இப்படி பண்ணும்போது இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கடத்துக்கு மேலே அவர் எதிர்பார்க்குறாரு, வழக்கம் போல இவனுக்கு கோர்ட்டு மட்டும் போயிட்டா நமக்கு சாதகமாயிரும், அது செய்யறாங்க அவங்க அப்படின்னு சொல்லி நமக்கே சொல்றாங்க. இவனுக்கு மட்டும் கோர்ட்டு மட்டும் போயிட்டோம், அதுக்கு பிறகு நமக்கு பிரச்சனை இல்லை, பல வருஷம் ஓடுன்னு சொல்றாரு. அவர் எதிர்பார்த்த மாதிரி இந்த 19 பேர் மெஜாரிட்டியா இருந்து ஒன்றும் பண்ண முடியாம போய் கோர்ட்டுக்கு போறாரு. கோர்ட்டுக்கு போனோடனே இவருக்கு சாதகமாச்சு. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு. சங்கத்தை அவர் கையில தான் சாவி இருக்கு. இன்னும் சாவி அவர் கையில இருக்கு. நம்ம பைலா பிரகாரம் சாவி வந்து தலைவர் கையில தான் இருக்கணும் அப்படிங்கிற நம்ம பைலா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஆனா இன்னைக்கு சங்கம் வந்து ஜாக்குவார் வீட்டுல நடக்குது. ஆமா, ஏதாவது அதான் கொஞ்சம் வந்துட்டு இருக்கேன். இப்ப இப்படி போயிட்டு இருக்கு.
இப்போ போன பிறகு நாங்கள் மினிஸ்டரை பார்க்குறோம், அதை பார்க்குறோம், இதை பார்க்குறோம், எங்கே போனாலும் சார் கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது நாங்கள் அதில் தலையிடக்கூடாது சொல்கிறாங்க அப்படின்றாங்க. நீங்கள் எதெல்லாம் கோர்ட்டு மூலியம் தீர்வு காணணும். நாங்கள் எங்கெங்கே போகிறோம், எங்கெங்கே போனால் அவர் ஏதாவது இன்ஃப்ளூன்ஸ் வச்சு இதை பண்ணுறாரு, நாங்கள் எங்களுடைய இன்ஃப்ளூன்ஸ் வச்சு நாங்கள் நேர்மைக்காக போராடுறோம், எதுவுமே பண்ண முடியல. இப்படியே போயிட்டு இருக்கு. நம்ம சங்கத்துக்குள்ளே போய் வேலை செய்வோம். அப்புறம் அவர் போனோம்னு சொல்லி போனோம். இல்லை நீங்கள் சங்கத்துக்குள்ள வரக்கூடாது இருந்தாரு. இன்னமும் சங்கத்துக்குள்ள வரக்கூடாது, நீ கோர்ட் ஆர்டர் காட்டு அப்படின்னு. கொஞ்ச நேரம் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வச்சுட்டு பண்ணிட்டு இருந்தார். அப்போ போலீஸ் ஒரு நல்ல போலீஸ்கார் வந்தார். அவர் எப்பா தலைவர் ஜாபர் அவர்களே வாங்க, இந்த ஆர்டரில் எங்கே இவங்க உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதை நீங்கள் சொல்லுங்கள், நான் பண்ணுறேங்க. அவரால் ஆர்டர் கொடுக்க முடியல. இப்போ இவங்க உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது அந்த காயத்ரிங்கிற பொம்பளை வச்சுட்டு இவர் மடி ஏதோ வேலைலாம் கட்டுறாரு. இதை மீறி போகிறோம். அப்போ தான் உங்களை போல் உறுப்பினர்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் தகவல் சொல்கிறோம். உங்களை மாதிரி நல்லவங்க நிறைய பேர் இந்த டைமில் என்ன பேர் சொல்லுவாங்கல்ல, நிறைய குறிப்பாக நம்ம ஒரு 7 பேர் தான் ஃபர்ஸ்ட் போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம 7 பேர் தான் போகிறோம். அந்த 7 பேருக்கு 40-50 பேர் ஆச்சு. அப்புறம் ஆச்சு. ஆமாம், 40 அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் நாள் நம்ம தான் போகிறோம். ஒன்றும் அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம எதாவது பண்ணுறோம், போராடுறோம். போய் ஆடியோ பார்த்து சீல் வைக்கிற ஸ்டேஜ் கொண்டு வந்தாச்சு. சீலை வச்சாச்சு. நான் சொல்கிறேன் துரைசார்ட்ட, ஆடியோ சீல் வச்சுட்டு போயிட்டாரு. இப்போ சரியான நேரம் ஆடியோ அட்மினிஸ்ட்ரேட்டர் கேட்கறதுக்கு சரியான நேரம். எங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் போடுங்க அப்படின்னு ஒரு கேஸை போடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அதை போடல எங்களுக்கு தெரியல. ஆனால் இவங்க தனியாக வந்ததுக்கப்புறம் போட்டிருக்காங்க ஜம்பு அவர்கள் பேரில். இல்லை, அது நம்ம தான் காசு கொடுத்தோம் சொல்கிறேன். நான் இப்போ சொல்கிறேன், அது பண்ணல. அது பிறகு என்ன பண்ணுறோம், ஜாக்குவர் தான் போகிறாரு, ஆர்டர் வாங்குறாரு. தலைவர், செயலர், உறுப்பினர், நிர்வாகிகள் மட்டும் தான். இவரும் தலைவர் மட்டும் தான் இருக்குன்னு ஒரு கேஸ் போட்டாரு. ஆனால் அவங்க பண்ணல. என்ன பண்ணாரு, தலைவர், செயலர், உறுப்பினர், நிர்வாகிகள் உள்ள போகணும்னு ஒரு ஆர்டர் வாங்கிட்டாங்க. அதான் ஆர்டர் அவர் கொடுத்தாரு. இவரால் ஒன்றும் பண்ண முடியல. அடுத்து என்ன பண்ணுற போகிறாரு, மறுபடி பிரச்சனை இருந்தால் போய் தலைவர், செயலாளர் மட்டும் இருக்குன்னு ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வராரு. இப்போ தலைவர், செயலாளர் மட்டும். இப்போ தலைவர், செயலாளர் உறுப்பினர் போது நானும் படுத்திருந்தேன், நீங்களும் படுத்திருந்தீங்க. அந்த சங்கத்து நைட்டு பகல அந்த ஆஃபீஸை கூட்டக்கூடாதுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு போராடி சங்கத்துக்குள்ளேயே இருக்கும். அவர் தலைவர் வந்து ஆஃபீஸை கூட்டிட்டு போயிட்டாருன்னா உறுப்பினர் நல்லா நடக்காதுன்னு சொல்லிட்டு ராத்திரி பகல் ஆஃபீஸ் 24 hours திறந்து. அப்புறம் ஒரு இடத்துல மேலே போலீஸுக்கு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு பஞ்சாயத்து போகும்போது, நீங்கள் பின்னாடி சாவி நீங்கள் வச்சுங்க, முன்னாடி சாவி தலைவர் வச்சுக்கலாம். அவர் 10 மணிக்கு, நீங்களும் 10 மணிக்கு வாங்க. அவர் முன்னாடி பின்னாடி வந்து செயல்படுங்க. ஆனால் தலைவர், செயலாளர் மட்டும் தான் உள்ள இருக்கணும், வேற யாரும் உள்ள இருக்கக்கூடாது. நல்ல தீர்ப்பாச்சா. இப்படி பண்ணாங்க. இப்படி போற சமயத்துல திடீர்னு ஒரு நாள் என்ன பண்றாங்க, என் மேல, துரைசார் மேல, சக்கரவர்த்தி மேல, காயத்ரி வந்து பொய்யான கம்ப்ளைண்ட் கோர்ட் வரைக்கும் போய் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. லாயர் மேலே போட்டிருக்காங்க. இப்போ உள்ள கூப்பிட்றாரு. நான் ஜாக்குவர் வந்து செக்ரட்டரி கூப்பிட்றேன். அவர் தான் உள்ள போக முடியும். ஜம்புவும் துரைசார் தான் உள்ள போக முடியும். அப்போ நானும் ஜம்பு நீங்கள் தெரியல எல்லாம் சொல்கிறோம், உறுப்பினர் சொல்கிறோம். தப்பு தவறி காயத்ரி வந்து ஸ்டாப்னு கேட்டால் கையெழுத்து போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி துரைசார்ட்டு நாங்கள் சொல்கிறோம். நீ எக்காந்த மட்டும் அவங்க ஸ்டாப் கிடையாது. நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் வச்சது 2 ஸ்டாப் தான். நீங்கள் எந்த ஸ்டாப்பும் காயத்ரி நம்ம ஸ்டாப்பு கிடையாது, நீங்கள் காயத்ரி ஸ்டாப் போடாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோம். ஆனால் உள்ளே போய் துரைசார் என்ன பண்ணுறாரு, காயத்ரி ஸ்டாப்னு கையெழுத்து போட்டு சம்பளத்தை பாக்கி கொடுக்குறாங்க. சம்பளம் அந்த புள்ள சப்போஸ் நான் வேலை செய்வேன், நீ வந்து அதிகாரம் வேலை செய்யல, அவர் சொன்னா நீ சம்பளம் அவர்கிட்ட வாங்கிக்க, அதான் சொல்லணும், அதான் நியாயம். அதாவது எங்க நீ ஸ்டாப் கிடையாது, இதனால ஒர்க் பண்ணது தப்பானது, நீ எதாவது ஜாகுவார் சர்டிஃபிகேட் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லல. இவர் கையெழுத்து போட்டு சம்பளத்தை கொடுத்தாரு. ஸோ அந்த காயத்ரி ஸ்டாப்பே கிடையாது, இவர் ஸ்டாப்னு கையெழுத்து. அப்போ உறுதியாயிருது. தலைவரும் சொல்றாரு, செயலாளர் சொல்றாரு, இவரு உறுதியாயிருதுல. தலைவர், செயலாளர் யார் அந்த ஸ்டேஷன் போனான்னு தெரியல. போன உடனே பஞ்சாயத்து போகுது. இவரு சாவி எங்கெல்லாம் கேட்காம நம்ம 3 பேர் போராடணும்ல, கண்டிப்பா நம்மள கேட்கணும்ல, போராடி தான் சாவி வாங்கணும். வேணுங்கிறப்ப கூப்பிட்டீங்களா, எல்லாரும் வாங்க கூப்பிட்டீங்களா, எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டாங்கல்ல. அப்ப எங்களை கேட்காம சாவி கொடுத்துருக்க கூடாது, இன்னொன்னு கையெழுத்தும் போட்டுக்க கூடாது. இது வரைக்கும் தலைவர் ஜாக்குவர் தான் கேஸ் கொடுத்துருக்காரு. நம்ம அந்த ஆடியோ போட்டுனப்ப நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேணும் கேட்டதான் ஈஸியாக கொடுத்துருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. ஆடியோ போட்டுன பிறகு அவர் தான் போய் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வர்றாரு, அப்புறம் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வர்றாரு, அப்புறம் ஒரு ஆர்டர் வாங்குறாரு. இன்னி வரைக்கும் எந்த ஒரு கமிஷன் ஆஃபீஸுக்கு போனாலும் சரி, மினிஸ்ட்ரேட்டு போனாலும் சரி, ரிஜிஸ்ட்ரேட்டை போனாலும் சரி, ஏன்பா அவர் தான் கேஸ் போடுறாரு, இத்தனை பேர் ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்றீங்க, நீங்கள் ஒரு கேஸ் கூட இது வரைக்கும் போடலையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அசிங்கமாக இருக்கு. இவ்வளோ பணம் உறுப்பினருக்கு நிறைய பேர் காசு கொடுத்துட்டாங்க,
உறுப்பினர் எனக்கு எனக்கு என்ன கணக்கு வழக்குன்னு இது வரைக்கும் எவ்வளவு கொடுத்தாங்க என்ன அதுக்கே கணக்கு வழக்கு இல்லை, வரல இன்னும். கணக்கு வழக்கு வரல. ஒரு 200 பேர் மீட்டிங் போட்டோமே, அந்த கணக்கே வரல. அந்த மீட்டிங் வந்து அந்த மீட்டிங் தான் ஃபர்ஸ்ட் உறுப்பினர் காசு தராங்க. அது வரைக்கும் உறுப்பினர் யார் யார் எவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்க, அது என்ன செலவு பண்ணியிருக்கோம், எதுக்கு செலவு பண்றீங்கிற கணக்கு வழக்கே இல்லை. அந்த கணக்கு வழக்கு பல முறை நானும் கேட்டேன், யார் யார் எவ்வளவு கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்க, என்ன பண்ணீங்க, அது கணக்கு வழக்கு என்ன அப்படின்னு கணக்கு இல்லை. அப்புறம் ஜோசப் சாருக்கு காசு கொடுத்துருக்காங்க, அதுக்கும் கணக்கு வழக்கு இல்லை. அவர் கேட்டா எனக்கு ஃபீஸ் வரலன்றாரு, இவங்க கேட்டா கொடுத்தன்றாங்க, அதுக்கும் சரியான கணக்கு வழக்கு இல்லை. இதுவரைக்கும் எந்த கேஸும் போடல. ஒரு கடந்த மேல நானே ஒரு முடிவு பண்ணி ஒரு 4-6 மாசம் பண்ணிருக்கோம். ஒரு நைட்ல உட்காந்து டக்குன்னு நான் ஒரு 5000 ரெடி பண்ணேன். ஆனால் டக்குன்னு முடிவு பண்ணோம், ஒரு 25,000 ரெடி பண்ணோம். 25,000 ரெடி பண்ணி ஜோசப் சார் கொடுத்தோம், நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் போடுங்கன்னு சொல்லிட்டு. அது அப்போ நடக்கலை. அதுக்கு பிறகு இப்போ கமல்ஹாசன் என்ன பண்ணார், அவர் ஒரு 25,000 வசூல் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி போட்டு அதில் தான் இந்த ஆர்டரே வந்திருக்கு. முத நம்ம போட்ட கேஸு சாக்கோர் இருக்க போட்ட கேஸு இப்போ தான் அட்மினிஸ்ட்ரேட்டர் வேணும்னு போட்டோம். அதில் இருக்கிற தேர்தல் அதிகாரியை அட்மினிஸ்ட்ரேட்டரும் கன்வீனராக போடணும்னு சொல்லி போட்டோம். ஆனால் மீண்டும் நமக்கு வந்து சரி வேலைகளா நிறைவேறிச்சு, உங்க பிரேயர் நிறைவேறிச்சு. கஷ்டப்பட்டு கொண்டு வந்து ஜூன் 15 தேர்தல் நடக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தாச்சு. ஜட்ஜி தான் ரிசைன் பண்ணிட்டு போனாங்க. ஜட்ஜி ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. அதான் பிரச்சனை. இப்ப மறுபடியும் நம்ம கோர்ட்டுக்கு தான் போகணும். ஏன்னா உறுப்பினருக்கு தெரியணும், ஒரு ஜட்ஜி ரிசைன் பண்ணிட்டா எதா இருந்தாலும் மீண்டும் நம்ம கோர்ட்டுக்கு போறது. அது அந்த கோர்ட்டுக்கு போறதே நமக்கு 2-3 மாசம் டைம் ஆயிடுது. நாங்க எல்லாத்தையும் கையெழுத்து சார் கேட்டாரு, நீர்வாயிலாம் கமிட்டி முறையில் இப்போ எனக்கு சில அதிகாரங்கள் கொடுங்க, ஏதாவது சப்போஸ் நான் பணம் வாங்கினா கூட எனக்கு ஒரு அதிகாரம் கொடுங்க, ஏன்னா சங்கத்தை செயல்படுத்த முடியல, ஏசி பில்லு கட்டணும், கூட்டுற பொம்பளைக்கு சம்பளம் தரணும் அப்படின்னாரு. சரி ஓகேங்க அப்படின்னா எனக்கு ஒன்று காசு வாங்கி அதை வந்து கொடுத்துட்டு இமீடியட்டாக பொதுத்தளத்தில் போட்டுருங்க. நம்ம என்ன சொன்னோம்னா கணக்கு வருதுங்கிறது வர ஏகப்பட்ட ஒரு 25,000 பணம் வாங்குறீங்க, கேஷாக வாங்கிட்டு ஒருத்தர் வாங்கியிருக்காங்க, இந்த பேருக்கு 25,000 இந்த தேதியில் வாங்கியிருக்கேன், இமீடியட்டா ஏசிக்கு கட்டினேன், கரண்ட் பில்லு கட்டினேன், சம்பளம் கொடுத்தேன் சொல்லிட்டு மீதி இருப்பு அதை கொண்டு போய் அக்கௌண்ட்ல கட்டிட்டேன், இந்த கொடுத்தவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற பொது தளத்துல நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல எல்லா உறுப்பினரும் இருக்கும், போட்டுடலாம், தப்பு கிடையாது, இது போட்டுருணும் சார். ஆனா சக்கரவர்த்தின்றவர் பணம் வாங்குறதுக்கு வந்து ஒரு உறுப்பினர் பணம் வாங்குறதுக்கு செயலாளர் அந்த ஆர்டர் பிரகாரம் தலைவர் செயலாளர் தான் உள்ள சங்கத்தில் இருக்கு. ஆர்டர் பிரகாரம் ஒண்ணு தலைவரும் அப்போஸ் வரதில்லை, செயலாளர் வாங்கிக்கணும். இல்லை எங்களை மாதிரி நிர்வாகிகளை கூப்பிட்டு 25,000 நான் வாங்கியிருக்கேன் கணக்கு வழக்கு சொல்லிக்கணும் சார். ஆனால் எங்களுக்கு என்ன தகவல் வருதுன்னா 4 நாள் கழிச்சு சக்கரவர்த்தி 25,000 பணம் வாங்கியிருக்காரு அப்படின்னு வருது. உங்களுக்கு தெரியுமா தெரியாது இல்லை? ஆமா, ஒரு உறுப்பினர் வாங்கினதா கேள்விப்பட்டோம். உறுப்பினர் 25,000 வாங்கினாரு, அதுக்கு இன்னொரு கணக்கு வழக்கு வரல அப்படின்ட்டு 2 நாள் 3 நாள் கழிச்சு எனக்கு வருது. எனக்கே தெரியாது. உடனே நான் துரைசாருக்கு ஃபோன் பண்ணுறேன், ஆனால் என்னென்ன இவ்வளோ எப்படி அவன் பணம் வாங்கினான், பணம் வாங்கணும் தெரியும் கணக்கு சொல்லல அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியாது. அவருக்கே தெரியாம எப்படி நடந்தது? ஒரு செயலாளர் நாங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம், எனக்கே தெரியாதுன்னு சொல்றாங்க. அதிகாரம் கொடுத்துருக்கீங்க, ஒரு அதிகாரம் கொடுத்து அவர் தானே பதில் சொல்லணும். அவரே தான் உங்கள்ட்ட அதிகாரத்தை கேட்டிருக்காரு, நீங்க அதிகாரத்தை கொடுத்துருக்கீங்க, அப்ப அவர் பதில் சொல்லணும்ல. ஃபர்ஸ்ட் ஒரு கையெழுத்து கேட்கறாரு, நாங்க எல்லாம் கையெழுத்து கொடுத்து வரோம், நீ ஃபர்ஸ்ட் நீ பணம் வாங்காம உனக்கு தெரியாம ஒருத்தன் பணம் வாங்கிட்டான்னு சொன்னா இது எந்த விதத்துல நியாயம் இல்லை. கண்டிப்பா ஒரு 25,000 வாங்கிட்டு அந்த 25,000 இன்னி வரைக்கும் கணக்கு வரலைங்க. நீ பணம் வாங்க ஒரு உறுப்பினர் கூட வச்சுக்க, சக்கரவர்த்தி உறுப்பினர் கூட வச்சுக்க, நீ பணம் வாங்கினல, உனக்கு அதிகாரம் இல்லை, சரி உனக்கு அதிகாரமே கூட வச்சுக்க, 25,000 வாங்கினல, பணத்தை நான் ஃபோன் பண்றேன், ஒரு 4 நாள் என் விஷயம் சக்கரவர்த்தி ஃபோன் பண்றேன், நீ 25,000 பணம் வாங்கிக்கூடாது, சரி வாங்கிட்டேன், வாங்கின பிறகு ஏன் குறைய சொல்லல, செயல்படுத்தி சொல்லணும்ல, எங்களுக்கு சொல்லணும்ல, யாருக்குமே பணத்தை சொல்லல, அந்த 25,000 கணக்கும் கொடுக்கல, இன்னும் வரல சொல்லிட்டு மடி சொல்றேன். இப்பயாவது கட்டு போல 25,000 பணம் வாங்கினதுக்கு என்னென்ன செலவு பண்ண, எவ்வளவு பேங்க்ல கட்டிருக்க அப்படிங்கிற பூத்தளத்தை போடு அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு 3-4 மாசம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் சார். இது வரைக்கும் அந்த பூத்தளத்தில் உறுப்பினருக்கு தெரியப்படுத்தல. அவங்க கேட்ட என்ன சொல்றாங்கன்னா, அவரை கேளுங்க, ஜாக்குவாரை கேளுங்க, அவர் கணக்கை கேளுங்க, அப்புறம் சொல்றேன். அவர் தப்பு, அவர் தான் தப்பு சொல்லிதான் நம்ம வந்து நீங்க அதே தப்பு பண்ணக்கூடாது. இவரும் தப்பு பண்ணது வந்து அவர் தப்பு பண்ணாரு, நான் பண்றேங்கிற மாதிரி ஆயிருதுல. இல்ல சக்கரவர்த்தி, நீ வந்து நான் அவரை சாக்குவாரை எதுக்குறேன்னு சொல்ற, நீ என்ன வாங்கின பணத்துக்கு
கணக்கு சொல்லுங்க. அப்ப அந்த பாரு 25,000 கணக்குப்பா, நீ சொல்லு கணக்கு, இத்தனை கோடி கணக்கு சொல்லு, கேட்கலாம், நியாயமான விஷயம். கேட்கலாம். நீ அவரை கணக்கு பண்ண, அவர் கணக்கு தர மாட்டாரு, அவர் கணக்கு தர மாட்டாரு. வந்து ஆடியோ பூட்டுனது மீறி உடைச்சி ஆபீஸர் திறக்கிறாரு. அதுக்கு நம்ம இதுவரையும் கேஸ் போடலீங்க சார். போலீஸ் எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க ஜாக்குவார் மேல, பூட்டு உடைச்சி எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க. அந்த கேஸை கோர்ட்டுக்கு கொண்டு போல, அவர் ஜாக்குவார் பூட்டு உடைச்சி டாக்குமெண்ட் எல்லாம் போகும்போது அதுக்கு கேஸ் போடல. போட்டு நம்ம ஒரே ஒரு கேஸ் இப்போ போட்டதான் ஒரு கேஸ். அதுக்கு நல்ல முடிவு வந்துச்சு, விடிவு வரல. இப்படி எதுக்குமே போடல. சங்கத்து பணத்தை, உறுப்பினர் பணத்தை, வாங்கின பணத்தை 25,000 நீ வந்து இன்ன வரைக்கும் கணக்கு கொடுக்கல. இது துரைசாருக்கு தெரியலங்கிறாரு, எனக்கு தெரியல. இப்போ வந்து என்ன பண்றாங்க, துரைசார் மேலே தப்பா சொல்றாரு. ஒரு செயலாளர் நீங்க வந்து சண்டை போடணும்ல, எனக்கு தெரியாம ஏன் பணம் வாங்கினேன் கேட்கணும்ல, எனக்கு தெரியாம ஏன் பணம் கணக்கு சொல்லுப்பா. அந்த 25,000 எனக்கு தெரியாம பணம் வாங்கினது தப்பு, தெரியலன்றாரு. தெரியல, சண்டை போடணும்ல, போடணும் கண்டிப்பா. ஒரு தப்பு செஞ்சவன அவனை நீங்க வந்து கூட வச்சுக்க தப்பு கண்டிப்பா. யாரா இருந்தாலும் ஜாக்குவார் தப்பு செய்யறாருன்னு சொல்லி நம்ம வரோம் வெளியில. அப்ப நம்மளே ஒருத்தன் தப்பு செஞ்சா அவங்க கூட நம்ம டிராவல் பண்ணுவோமா? கண்டிப்பா, அதுதான் வெளியே வந்திருக்கோம் எல்லாரும், அதான் உண்மை. ஆமா, புரியல. நீங்க லேட்டா வந்தீங்க, நான் முன்னாடியே எனக்கு என்ன சார், நான் எவ்வளவு தப்புன்னு சொல்லிருக்கேன். ஜாக்குவார் சரின்னு சொல்லி தான் நம்ம வரோம். கண்டிப்பா, நம்ம ஜாக்குவார் கூட இருக்கும் போது தவறுன்னு சொல்லியிருக்கோம் நம்ம. அதே தவறு வந்து சக்கரவர்த்தி செய்யும் போது தவறு தான் இருக்குமா? கண்டிப்பா, யாரோ தான் தவறு தானே. ஏன்னா கஜா புயல் நம்ம தான் போனோம். ஆமா, கஜா புயல் என்ன நடந்தது, என்ற வீடியோ ஆதாரமே இருக்கு. அதுக்கு என்ன நிவாரண பொருள் கொண்டு போனங்கிற வீடியோவே இருக்கு. இது நம்ம உறுப்பிட்ட சொல்ல, பொதுக்குள்ள நடந்த சொல்லுவோம் நம்ம. ஆமா, கண்டிப்பா. ஒரு பக்கம் தவறு நடக்குதுன்னு போதே நம்ம வெளியே வரணும். நம்ம நேர்மையா இருக்கணும், உறுப்பினருக்கு நேர்மையா இருக்கணும், நம்ம உறுப்பினருக்கு நல்லது நடக்கணும், நம்ம மனசாட்சிக்கு நேர்மையா இருக்கணும். அதை விட மனசாட்சிக்கு நேர்மையா நடக்கணும் அப்படின்னு வரும். அதே ஜாக்குவார் செய்யற தவிர சக்கரவர்த்தி செய்யறாரு. நம்ம வந்து எப்படி ஒரு மாற்றம் வராது. கொடுத்துருங்க, நீ செஞ்சது உண்மையா, நீ எப்ப பணம் வாங்கினே இல்லையா, என்ன பணம் வாங்கினே இல்லையா, வாங்கினா அது என்ன கணக்கு, செலவு கணக்கு அப்படி இப்படியா கொடு. அதை விட்டுட்டு எதுவுமே கொடுக்காமன்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட பணம் கொடுத்தது எங்க ஆதாரம் சார். இப்போ நான் 25,000 என் சைட்ல இருந்து வாங்கி கொடுத்தேன். அட்மிஷன் கேஸுக்கு திருப்பூர் 5,000 கொடுத்தாரு, நான் 5,000 போட்டேன், கமலஹாசன் பணம் கொடுத்தாரு, சேகர் பணம் கொடுத்தாரு, ஃபாரூக் பணம் கொடுத்தாரு, துரைசார் பணம் கொடுத்தாரு அப்படின்னு பணம் கொடுத்து எழுதியே வச்சிருக்கேன். நியாயமான விஷயம் தான் எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா நாளைக்கு வந்து அவங்க கேட்கும் போது கொடுக்கணும். உண்மை சொல்லணும் சார், இன்னைக்கு வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் போட்டதால அந்த ஆர்டர் வந்திருக்கு. கண்டிப்பா, அந்த ஆர்டர் தான் வந்திருக்கு. அந்த ஆர்டர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் போட்டதால கஷ்டப்பட்டு எல்லாம் சேர்ந்து அதை வசூல் பண்ணி போட்டதால ஆர்டர் வந்திருக்கு. இந்த கேள்வி நானே உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா நீங்க கலெக்ஷன் பண்ணதான் சொன்னாங்க, அந்த கேஸ் இந்த கேஸ் தாங்கிறத நீங்க விளக்கம் சொல்லணும், நானே கேட்கணும்னு நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ நமக்கு தேவை 2 ஜட்ஜி, புதுசா 2 ஜட்ஜி போடணும். அதுக்கு வழிவகை செய்யணும். கோர்ட்ல கேஸ் போச்சு பாருங்க. அப்ப ஜாக்குவார் சார் வந்து அவர் டேப்லயே இருக்கு பைலாவில். நம்ம பைலா பிரகாரம் படம் பண்ணாதான் ஓட்டுலாம் கிடையாது. நம்ம பைலாவில் பாத்தீங்கன்னா படம் பண்ணாதான் ஓட்டுலாம் கிடையாது. இவர் என்ன பண்றாரு, படம் பண்ணாதான் ஓட்டுன்னு சொல்லி 511 லிஸ்ட் கொடுக்குறாரு. 2023 வரைக்கும் 2000, அதாவது சங்கம் ஆரம்பிச்சதுல இருந்து 2023 வரைக்கும் படம் பண்ணவங்க ஓட்டுன்னு சொல்லி 511 பேர் கொடுக்குறாரு. 511, 513 பேர். நாங்களாம் போராடி, அது செல்வசேகரன் தான் மெயினா போராடினார். ஏதாவது அவர் தான் வந்து சரியான சீனியர் லாயர். அவர் செல்வசேகரன் சார், அவர் சொன்னார், சார் பைலாவில் அப்படி கிடையாது, நீங்கள் அந்த பைலாவை கோடிட்டு காமிச்சு இதுதான் இருக்கு. ஸோ வந்து அவங்க வந்து படம் பண்ணாலும் அவங்க ஓட்டு உரிமை உண்டு. அதாவது ஒரு சேர்ந்தது ஒரு குறிப்பிட்ட பேர் ஒரு சந்தா கட்டினா அவங்களுக்கு உண்டுன்னு சொல்லி அந்த ஆர்டர் அவர் தான் வாங்கினார். ஆர்டர் வாங்கி கொடுத்த பிறகு நம்ம தான் சார் அவரை பார்க்கணும், செல்வசேகரன் சார் நம்ம தான் பார்க்கணும். கண்டிப்பா அந்த ஆர்டர் வாங்கின பிறகு நான் முதல் கொண்டு எல்லாமே இவர் பக்கம் போயிட்டோம். யார் பக்கம்? ஜோசப் சார். நான் அப்பயே சொன்னேன், ஜோசப் சார் அஜி இருக்கட்டும், செல்வசேகரன் சாரும் இருக்கட்டும், 2 பக்கமும் டிராவல் பண்ணிட்டோம். ஏன்னா ஒரே கேஸ் 2 பேர் போட தப்பு இல்லை சார், தப்பு இல்லை. நீங்களும் கேட்க நல்லதான் கேட்க போறீங்க, நானும் நல்லதான் கேட்க போறேன். ஸோ நம்ம கேட்போம் அப்படின்னு. இன்னைக்கு நான் என்ன சொன்னேன், போனேன் செல்வசேகரன் சார் கிஞ்சி போட்டாங்க சார், எனக்காக இந்த கேஸ் எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு கேட்டுங்க. கண்டிப்பாக, ஏன்னா 4000 உறுப்பினர் இருக்காங்க நம்ம சங்கத்தில். நீங்கள் கொஞ்சம் பார்த்து நல்லது பண்ணீங்க, நல்ல ஆர்டர் வாங்கி கொடுத்தீங்க. நீங்கள் உங்களால் தான் நீங்கள் வந்து எலெக்ஷன் வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ அந்த எலெக்ஷன் வரைக்கும் வந்ததுக்கு இந்த ஆர்டரை வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்டுருக்கு. அதுக்கு நல்ல வேலைகள் போயிட்டு இருக்கு சார். உறுப்பினர்களை ஒற்றுமை மெயினாக அதை மட்டும் சொல்லுங்கள் சார். எல்லா உறுப்பினர்கள்ட்டையும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம்.
ஆனால் ஒன்று சேரவில்லை என்பதுதான் உண்மை. இப்போ ஏன் நீங்கள் வந்து தனியாக டீம் ஃபார்ம் பண்ணுறீங்க? இப்போ நீங்களும் சேகர் ஒன்று சேர்ந்துட்டீங்க, நீங்களாக சேர்ந்து ஒரு டீம் ஆரம்பிக்கிறீங்கன்னு நம்ம உறுப்பினர் நினைக்கக்கூடாது. அதுக்காக இந்த விளக்கத்தை சொல்கிறேன். நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அந்த முயற்சி பயனளிக்கவில்லை. இல்லை எங்களால் முடியல அப்படிங்கிறத நாங்கள் பகிரங்கமாக ஒத்துக்கிறோம். உங்களால் யாரால் முடிஞ்சதுன்னா அப்படி ஒன்று சேர முயற்சி பண்ணுங்கள். நாங்கள்லாம் ஒன்றும் தலைமை கேட்கல, எதுவுமே கேட்கல. நாங்கள் அவர் கூட இணைஞ்சு இந்த போராட்டத்தை முன்னெடுத்து இந்த போராட்டம் எலெக்ஷனை வர வைப்போம். எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் மாறுபட்ட கருத்து இருக்குது, எங்களுக்கு வேறு கருத்து இருக்குது, அவருக்கு வேறு கருத்து இருக்குது, அவரவர்கள் தனித்தனி அணியில் நின்று போகிறோம், அது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கு தேர்தல் வருவதற்காக நம்ம போராட வேண்டியிருக்கு. அந்த போராட்டத்திற்கு நீங்கள் ஜம்பு அவர்களையும் துரை அவர்களையும் மற்றும் வேறு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ எல்லாத்தையும் ஒருங்கிணைங்க. அப்போ தான் ஜாக்குவார் தங்கம் என்ற ஒரு பெரிய அரக்கணையை வந்து அழிக்க முடியும். இல்லைன்னா அழிக்கவே முடியாது. ஜாக்குவார் தங்கத்தை நான் வந்து ஜாக்குவார் தங்கம்னு பேசலை, நம்ம தலைவர், சங்கத்தோட தலைவர், அதனால பேசுகிறேன். அந்த தலைமையோட அரக்கத்தனத்திலேருந்து நம்ம வெளிப்படணும்னா நாமெல்லாம் ஒன்று சேரணும். அப்படி ஒன்று சேரலையா இந்த பெரியவர்களை விட்டுருங்க, அவங்க என்றைக்குமே ஒன்று சேர மாட்டாங்க, ஈகோ பார்ப்பாங்க. நாமெல்லாம் ஒன்று சேருவோம். அவங்க 10 பேர் தான் சங்கம் கிடையாது, நம்ம 4000 பேர் இருக்கோம். 4000 பேரில் ஒரு 500 பேராவது ஒன்று சேருவோம். ஒன்று சேர்ந்து நாம் போராட்டத்தை கையில் எடுப்போம். இது தேர்தலுக்காக அல்ல, என்னையோ இல்லை MC சேகர் அண்ணனையோ ஜெயிக்க வைக்கிறதுக்கான போராட்டம் கிடையாது. இது நம் சங்கத்தை ஜெயிக்க வைக்க வேண்டும். நம் சங்கம் தோற்றுவிடக்கூடாது, நம் சங்க உறுப்பினர்கள் தோற்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வீடியோ. யாரையும் தனிப்பட்ட மனிதரை நாங்கள் குறை சொல்ல இங்கு வரவில்லை, அதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. எல்லாரும் உறுப்பினர். தெரியணும், புரியணும். இதை நான் சொன்னா ஏத்துக்க மாட்டீங்க, அதனால அண்ணனை கூப்பிட்டு பேசுறோம், அவ்வளவுதான். ஏன்னா அவரு உள்ள இருந்தார், கடைசி வரைக்கும் இருந்தார். நான் இடையில போனேன், அவர் முன்னாடி இருந்தாரு, கடைசி வரைக்கும், நேற்று வரைக்கும் கூட இருந்திருக்காரு, இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு அவங்க கூட. அதனால அவர் விளக்கம் சொல்றதுக்காக கேட்ட மொழியை, இது யாரையும் தனிப்பட்டு தாக்குவதற்காக அல்ல. நமது சங்க பணத்திற்கு கணக்கு கேட்கிறோம், அவ்வளவுதான். அந்த சங்க பணத்திற்கு கணக்கு சொல்லிட்டு போட்டோம், அவ்வளவுதான். சக்கரவர்த்தியோ துரைசாமி அவர்களோ இல்லை ஜம்பு அவர்களோ இல்லை மற்றும் உறுப்பினர்களோ நமக்கு எதிரி கிடையாது. யாரும் எதிரி கிடையாது. உறுப்பினர்களாக கேள்வி கேட்கிறோம், அவர்கள் பொறுப்பாளர்களாக நமக்கு பதில் சொல்லட்டும் அப்படிங்கிறதா இந்த வீடியோ. தயவு செய்து இந்த வீடியோ பக்கம் உறுப்பினர்கள் எல்லா உறுப்பினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாமெல்லாம் ஒன்று சேருவோம். யாரு தலைமை இல்லை, திரும்ப அதை தான் சொல்லிகிட்டே இருக்கேன். அது என்னடா சொல்லிகிட்டே இருக்கேன் நினைக்காதீங்க. யாரு தலைமையும் இல்லை. நாமெல்லாம் உறுப்பினர்களாய் ஒன்றிணைந்து ஒரு போராட்டத்தை கையில் எடுப்போம். மிக விரைவில் அதற்கான முன்னேற்பாடுகளை நாம் எல்லாம் இணைந்து செய்வோம். சங்கத்தை காப்பாற்றுவோம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.